ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 40 சைஸுக்கு உண்டான ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கீழே 1.5 இன்ச்சு மடிக்கிற அளவுக்கு மடிச்சு அடிக்கிற அளவுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த மார்க்லேயே ஒரு ஸ்கேல் போட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட எந்த ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரி, ஒரு தடவை சுருக்கம் இல்லாமல் இப்படி அயன் பண்ணி எடுத்து நீங்கள் கட்டிங் போட்டிங்கன்னா அளவுகள் எல்லாம் பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். அளவு ப்ளவுஸை இப்படி கரெக்டாக வச்சு எந்த இடத்துலையும் சுருக்கம் இருக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் இல்லாமல் இப்போ பாருங்கள் நான் எப்படி வச்சுக்கிறேன்னு பாருங்கள். இப்போ இடுப்புக்கிட்ட ஒரு மார்க், அப்புறம் ஆம்கோல் இப்படி தான் மேலே பார்த்து தான் நம்ம இழுத்து வச்சு மார்க் பண்ணணும். ஒழிஞ்சு இப்படி வச்சு இழுத்து மார்க் பண்ணக்கூடாது. இப்படி நல்லா மேலே தூக்கி இப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு ஒரு மார்க்கு. 1/2 இன்ச்சு தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கழுத்தும் அதே மாதிரி தானே. 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சுங்கிறது நீங்கள் எவ்வளோ பிடிச்சு தைப்பீங்களோ நீங்கள் அது மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. நான் 1/2 இன்ச்சு விட்டுருக்குறேன். அதே மாதிரி கழுத்துக்கிட்டே கரெக்டான அளவு, ஷோல்டர்கிட்டையும் கரெக்டான அளவு. அவ்வளோதாங்க. இப்போ கரெக்டான அளவில் ஒரு கோடு போட்டு அவ்வளோதாங்க, அளவு ப்ளவுஸ் எடுத்துடலாம். இப்போ ஆம்கோல்கிட்ட ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது இப்போ எல்லாமே கரெக்டான அளவு தான் எடுத்துக்கிறேன். இப்போ மேலேயும் கரெக்டான அளவு ஒரு மார்க்கு, ஷோல்டர் பிடிச்சி தைக்க ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி நீங்கள் இந்த வளைவெல்லாம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கழுத்துக்கிட்டேயும் இது கரெக்டான அளவு தான் மார்க் பண்ணிக்கிறேங்க. ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி நான் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்பு சுற்று அளவு மார்க் பண்ணோம்னா அதுலேருந்து 1 இன்ச்சு விட்டோம்னா இந்த பின்பகுதி டாட்டுக்காக 1 இன்ச்சு விட்டுருக்குறேன். இப்போ சைடில் நான் 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஆம்கோல் ரவுண்டு வரையறதுக்கு 1.25 1.5 நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு அளவு ப்ளவுஸில் இருக்கிற பொறுத்து தான் நாமளும் வச்சுக்கணும். இந்த ப்ளவுஸில் 1.5 இன்ச் இருக்குது, நானும் 1.5 இன்ச் அதே மாதிரி வச்சுக்கிறேன். இந்த 1.5லேருந்து நம்ம இப்படி ஒரு கவு மாதிரி வரைஞ்சிக்கணும். இந்த ஆம்கோல் வரையறதுக்குன்னே ஸ்கேல் இருக்குது, நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக் கட்டிங் ஈஸியாக முடிஞ்சது. இப்போ கட் பண்ணிடலாம். கழுத்து நான் உள்ளே அடங்கி தான் வெட்டுறேன். பாருங்கள், இடுப்பு விட்டு மார்க் பண்ணோம்ல அங்கே ஒரு கட் பண்ணிக்கலாம். நான் மார்பு சுற்றளவுக்கிட்ட மார்க் பண்ணோம்ல அங்கே ஒரு கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஸ்லீவ் பகுதி பார்க்கலாம். ஸ்லீவ் பகுதி அப்படியே நான் ஆப்போசிட்டாக மடித்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேங்க. இங்கேயே மடித்து அடித்து எம்மிங் பண்ணுறதுக்காக இங்கே நான் ஒரு 1.5 இன்ச் விடுறேன். இப்படி 2 மடிப்பாக மடிக்கையில் நம்மக்கிட்ட கைக்கிட்ட கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும்.
அதுக்காக நான் 1 இன்ச் அடிக்க வைக்கிறேங்க. இப்போ அதை மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். பாருங்க, வீ பட்டிக்கிட்டு இருக்கிற கையை தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன். என்னடா ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள் வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க. என் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால என்னால் வீடியோ எடுத்து போட முடியல. அதுக்கு முதல்ல சாரி. இப்போ பாருங்கள், கையை கரெக்டாக வச்சுக்கிறேன். கைக்கிட்ட கரெக்டான ஒரு மார்க்கு 1/2 இன்ச்சு மேலே தையலுக்காக. அதே மாதிரி கைக்கிட்டேயும் கரெக்டான மார்க், ஆம்கோல்கிட்டையும் கரெக்டான மார்க்கு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. அவ்வளோதான். அளவு ப்ளவுஸ் எடுத்துடலாம். அப்புறம் இந்த இடத்துல இருந்து நமக்கு 3 இன்ச்சு வேணும். இது பாருங்கள் 2.5 இருக்குது. 3க்கு 3, 3.5க்கு கீழே இந்த இடத்துல வந்து கை ஜாயின் பண்ணுற ஆம்கோல்கிட்ட நம்ம வரக்கூடாது. 3, 3.5 இதுக்கு கீழே போகக்கூடாது. இதில் வந்து 2.5 தான் இருக்குது. இது போதும். இப்போ இந்த வளைவு எடுக்கிறதுக்கு இதிலேருந்து 1.5 இன்ச் வைக்கணும். 1.5 இன்ச்சு வச்சு 1.5 இன்ச்சு வச்சு நம்ம இப்படிருந்து ஒரு கவு மாதிரி திருப்பிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பேக் பீஸ் எடுத்து வச்சு பாருங்கள். ஷோல்டருக்காக 1/2 இன்ச் விட்டுருமோல, அதிலிருந்து விட்டுட்டு தான் நம்ம இதை பார்க்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. நான் பேக் பீஸில் எடுத்த ஆம்கோல் ரவுண்டும் ஸ்லீவில் எடுத்தது கரெக்டாக இருக்குது. இப்படி தான் பார்த்து நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி சைடில் நம்ம 1.5 இன்ச் விட்டோம்ல, அதே மாதிரி கையிலையும் நம்ம அதே மாதிரி விடணும். பேக் பீஸில் 1 இன்ச்சு விட்டுட்டு இதில் 1.5 இன்ச்சு வச்சோம்னா நமக்கு கை கரெக்டாக வராது. அதே மாதிரி 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சுது. இதை கட் பண்ணிக்கலாம். இப்போவே அதிகமாக இருக்கிற துணி நம்ம இப்போவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரியே 1.5 இன்ச்சு நம்ம அடிச்சடிக்கி விட்டுருக்கோம், அங்கே ஒரு அர்க்கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டுக்கிட்ட ஒரு அர்க்கட் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர்கிட்ட ஜாயின் பண்ணுறப்ப இந்த அர்க்கட் வரணும். அதுக்காக இதை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ முன் பீஸ்க்கு நமக்கு இவ்வளோதான் துணி இருக்குது. இது வந்து 90 பாயிண்ட் தான். ஆனால் துணி வந்து அகலமாக இருக்குது, நீளம் கம்மி. இப்போ நமக்கு இப்படி போட்டால் தான் துணி இருக்குது. நமக்கு துணி எப்படி இருக்குதோ அதன்படி தான் போட்டுக்க முடியும். இந்த கிளாத்தில் நான் இப்படியே கிராஸ் போட்டுக்கிறேன். கரெக்டாக பேக் பீஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டுக்கோங்க. கரெக்டாக எடுத்து வச்சு அப்படியே பேக் பீஸ் வந்து மார்க் பண்ணி எல்லா பக்கமும் மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். முன் கழுத்துக்கிட்டு ஒரு 4 இன்ச்சுக்காக விட்டுருக்கிறேன். நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ரவுண்டுகிட்டையும் பேக் பீஸ் வச்சு ஜெராக்ஸ் காப்பி அடித்த மாதிரி தான் எடுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு தள்ளித்தான் நம்ம வெட்டணும். ஏன்னா நம்ம வந்து ஆம்கோல்கிட்ட 3வது டாட் பிடிப்போம். அதுக்காக வந்து துணி கொஞ்சம் 1/4 இன்ச்சு வச்சோம்னா அந்த டாட் பிடிச்சோன்னே துணி உள்ளடங்கி போயிடும். அப்போ அது நம்ம கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கழுத்துக்கிட்டையும் கரெக்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். அவ்வளோதான், பேக் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ கழுத்து விட்டு ஒரு 1/2 இன்ச்சு கீழே விட்டு, ஏன்னா ஷோல்டருக்கு நமக்கு தையலுக்குள்ளாக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இப்போ இந்த கழுத்து வந்து இப்படி வச்சு பார்க்கணும். பாருங்கள், இப்படித்தான் வைக்கணும். இப்படி வச்சு பார்க்கக்கூடாது. அளவு ப்ளவுஸை வந்து கரெக்டாக இப்படி மேல் நோக்கி தான் வச்சு பார்க்கணும். இப்போ இந்த ரவுண்ட் அப்படியே எடுத்துக்கலாம்.
என்றைக்கும் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறப்ப நார்மல் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸாக வாங்கிக்கிங்க. லைனிங் வாங்கினீங்கன்னா லைனிங் ஜாக்கெட் வாங்கினீங்கன்னா அளவுகள் கொஞ்சம் மாறுபடும். ஆனால் இவங்க இந்த ப்ளவுஸ் இது கரெக்டாக இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இது பாருங்கள், கரெக்டான மார்க்கு 1 1/4ங்கிறது மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து 3 உயரம் நான் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இழுக்கவே கூடாது. கிராஸ் ஜாக்கெட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இழுக்கவே கூடாது. இழுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் அளவுகள் கீழே வந்துடும், நமக்கு மார்க் பண்ணுறது தப்பாக போயிடும். அதே மாதிரி சைட்லேயும் கொஞ்சம் 1/4 இன்ச்சு இறக்கி விட்டுட்டு இது கரெக்டான அளவு ஒரு 1/2 இன்ச்சு கீழே தையலுக்காக. இப்போ இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு பாருங்க, 1 இன்ச்சு 1 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். நான் இன்னொரு கொஞ்சம் இறக்கி ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி வெட்டிக்கிறேன். இந்த அளவு ப்ளவுஸில் வந்து இப்படித்தான் இருக்குது. இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 3.5 3ங்கிறதுல கணக்கு இல்லைங்க. ஆனால் நான் இந்த ப்ளவுஸில் வந்து 3.5 தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த ப்ளவுஸ் நான் தைச்ச ப்ளவுஸுங்கிறதுனால எனக்கு கரெக்டாக அடையாளம் தெரியுறதுனால நான் அப்படியே வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, முன் பீஸ் எடுத்து அளவு எடுத்தாச்சு. இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு வந்து குடஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ப்ளவுஸ் கட்டிங்கில் ஏதாவது உங்களுக்கு இந்த கட்டிங்கில் புரிஞ்சது புரியலைங்கிறத நீங்கள் கரெக்டாக கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு பதில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ கரெக்டாக கழுத்து வெட்டிக்கலாம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி கழுத்து விட்டு ஆம்கொள்கிட்ட நம்ம கட்டிங் பண்ணுறப்பே குடஞ்சி வெட்டுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டோம்னா அதுலேயே இப்போவே வெட்டிடலாம். அவ்வளோதாங்க. பாருங்க, இப்படி கரெக்டாக வச்சு பார்க்கணும். இப்போ நம்ம பட்டிக்கு அளவு எடுத்துக்கலாம். சைடில் 3.5 இந்த சைட்லேயும் ஒரு 3 வருதுங்க. வீப்பட்டி கொக்கி பட்டிக்கிட்ட 3 இன்ச்சும் சைடில் வந்து 3.5 இன்ச்சு வருது. அதே மாதிரி நம்ம அளவு வச்சு வெட்டிக்கலாம். இப்படியே இந்த பீஸை எடுத்துக்கிறேங்க. இது வந்து எனக்கு இந்த கிளாத்தில் கொஞ்சம் அதிகமாக கிடச்சதுனால, அதாவது நீளம் கம்மி அகலம் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு இப்படியே பீஸ் கிடச்சிதுங்க. அதனால் நான் இப்படியே வச்சு பட்டி ஜாயின் பண்ணிக்குவேன். எனக்கு 4 இன்ச்சு இருக்குது. கீழே ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சதை வச்சுட்டு மேலே இருக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த பீஸ் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். எல்லா கிளாத்லையும் இப்படி வருமானு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இது ஏதோ 90 பாயிண்ட் தான் 90 இருக்குதுங்க. ஆனால் நீளம் இருக்குது, அகலம் கம்மியாக இருக்குது. இப்போ இந்த பீஸ் வந்து நம்ம கொக்கி பட்டிக்காக எடுத்துக்கலாம். பீஸ் கொக்கி பீஸ் வைக்கிறதுக்கு முன்னே அதை எடுத்துக்கலாம். இந்த பீஸில் நமக்கு கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாங்க. கிராஸாக போட்டு ஒரு 10 நிமிஷம் சிரமம் இல்லாமல் நீங்கள் வந்து
ஒரு ஸ்கேல் அளவு வச்சு ஒரு கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு கழுத்து பீஸ் அழகாக இருக்கும். நீங்கள் இப்படி கோடு போடாமல் நீங்கள் வந்து நீங்களாக உங்கள் பாட்டுக்கு ஒரு குத்து மதிப்பாக 1.5 இன்ச்சு அப்படிங்கிற ரேஞ்சில் வச்சு கட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிரும். இப்படி வந்து ஒரு செகண்ட் சிரமம் இல்லை. நீங்கள் இப்படி ஒரு கோடு போட்டு கழுத்து பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செம ஈஸியாக இருக்கும். என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. இந்த ப்ளவுஸ் கட்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.